வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 34. நல்லவேளை, போன வாரம் மாதிரி மழை எதுவும் இல்ல. இப்படி இருட்டுற நேரத்துல கிளம்புனதுக்கு அது வேற இன்னும் தொந்தரவா போயிருக்கும் என்று வெளியே பார்த்தபடி நிரஞ்சனி பேச அவரது சகோதரனும் ஆமாம் சாமி போட்டார். யாழ்மொழி எதுவும் வாயை திறக்கவில்லை. அவளது மனம் முழுவதும் வம்சையின் நலம் வேண்டியும் அவனது அருகாமையை நாடியும் பரிதவித்திருந்தது. உள்ளூர தான் விரும்பி வணங்கும் அந்த சிவபெருமானை இடைவிடாமல் தொழுதவாறு வந்தாள் அவள். திரும்பி மருமகளின் அமைதியை பார்த்த மாமியார் அவளின் கையை ஆதரவாக அழுத்தி, எல்லாம் சரியா போயிடுமா, அங்க போயிட்டு அவன் முழுசா சரியாகிற வர கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் வீட்லயே நம்ம இருக்கலாம் என்றதும் லேசாய் உணர்ச்சி வசப்பட்டவள் கண்கள் கலங்க தலையசைத்துக் கொண்டாள். சுகுமாரனின் கரங்களில் திடீரென்று கார் தடுமாறி மெதுவாக ஓடத் துவங்க, என்னாச்சுனா என விசாரித்தார் நிரஞ்சனி. அப்பொழுதுதான் 15 கொண்டை ஊசி வளைவுகளை அவர்கள் கடந்திருக்க, என்னன்னு தெரியலமா, திடீர்னு வண்டி ஒரு மாதிரி தடுமாறுது என்றவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கார் முழுவதுமாக நின்று விட்டது. யாழும் புரியாமல் நடப்பதை குழப்பத்துடன் கவனித்திருக்க சுகுமாரன் கீழே இறங்கி வண்டியின் பேனட்டை திறந்து எதையோ பரிசோதிக்க ஆரம்பித்தார். நிரஞ்சனியும் அண்ணன் அருகில் சென்று குழப்பமாய் நின்றார். அவரிடம் திரும்பி, பதட்டத்துல வண்டியை சரியா பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டேன். சர்வீஸ்க்கு விட்டு வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யாராவது காரை கொஞ்சம் தள்ளுனாதான் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்கு என்று கவலையுடன் கூறினார். என்னன்னா இப்ப போய் இப்படி சொல்றீங்க? சலிப்புடன் கேட்கும் தங்கையை தயக்கத்துடன் பார்த்தவர், நான் என்னமா பண்றது, இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. ஓ மருமக கார் ஓட்டுவாளா என்று கேட்டார். அவ இப்பதான் வம்சிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கா. இந்த மலைப்பாதையில எல்லாம் ஓட்ட முடியாது. ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவ உட்கார்ந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணா நான் பின்னாடி இருந்து காரை தள்ளும்போது ஈஸியா ஸ்டார்ட் ஆகும். இல்லனா அது சரி வராதுனா வேகமாக மறுக்கும் தங்கையை யோசனையுடன் பார்த்தவர், அப்ப எப்படி இப்ப கிளம்புறது என்றார் கேள்வியாக. அலுப்புடன் அண்ணனை பார்த்தவர், நான் தள்ளுறேன், நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று பின்னால் நகர முயன்றவரை அவசரமாக தடுத்தார் சுகுமாரன். உன்னால தள்ள முடியுமா? நீ சிரமப்படாத நிரஞ்சனி என்று பாசத்தில் உருகியவரை பார்த்து உள்ளூர தோன்றிய எரிச்சலை மறைத்து, இருக்கட்டண்ணா, வேற வழி இல்ல என்று நகர்ந்தவரை யாழ் அழைத்து என்ன என்று விசாரித்தாள். நிரஞ்சனி இருக்கும் பிரச்சனையை கூற அவள் பார்வை சுகுமாரனை லேசாக அளவு எடுத்தது. விழிகளில் கவலை சுமந்து நிற்பவரை பார்த்து இவளுக்கும் கடுப்புதான் கிளம்பியது. பேசாம டிரைவர் அழைச்சிட்டு எங்க வீட்டு கார்லயே வந்திருக்கலாம். அவர் இதுல எல்லாம் ரொம்ப கட்டி போட இருப்பாரு. அதனால டிரைவரும் அப்பப்போ எல்லா வண்டியையும் சரியா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. தன் யோசனையில் மூழ்கி இருந்தவளை வண்டியின் கனைக்கும் சத்தம் கலைத்து நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. நிரஞ்சனி மெல்ல காரை தள்ள முயற்சித்திருக்க சுகுமாரன் சாவியை திருப்பி வண்டியின் இன்ஜினை உசுப்பி விட்டுக் கொண்டிருந்தார். பின்னால் திரும்பி மாமியாரை கவலையுடன் பார்த்தவள் தானும் கீழிறங்கி அங்கே சென்றாள். அத்த, நகருங்க, நானும் கொஞ்சம் தள்ளுறேன். ஐயோ, என்னம்மா நீ வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சிரமப்படுறேன்னு சொல்ற? நீ போய் முதல்ல உள்ள உட்காரு என்று மருமகளை அதட்டினார் நிரஞ்சனி. அதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல, நீங்க ஒரு பக்கம் தள்ளுங்க, நான் ஒரு பக்கம் தள்ளுறேன் என்று இவளும் காரின் பின்புறத்தில் கை வைத்து தள்ள ஆரம்பித்தாள். மருமகளின் செயலில் ரொம்பவே வேதனை கொண்டவர், கடவுளே, இதுக்கு மேல எங்களை சோதிக்காம நாங்க நல்லபடியா ஊர் போய் சேர்றதுக்கு ஏதாவது வழி கொடுப்பா என்று தனக்குள் வேண்டியபடி சோர்வாக வாகனத்தை தள்ளினார். சட்டென்ற கார் லேசாக ஜெர்க்காகி ஸ்டார்ட் ஆகி நின்றது. சுகுமாரன் வெளியே எட்டு பார்த்து அவர்களுக்கு குரல் கொடுத்தார். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சட்டுன்னு வண்டியில ஏறிட்டு இன்னொருத்தர் மட்டும் லேசா வண்டியை தள்ளுங்க. கார் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நேரம் மூவிங்ல இல்லாம நிறுத்தி வச்சு காத்திருந்தாலும் திரும்பவும் இன்ஜின் ஆஃப் ஆயிடும் என்று எச்சரித்தார். இந்த அண்ணனோட பெரிய இம்சையா இருக்கு. பேசாம நீ சொன்ன மாதிரி நம்ம கார்லயே நம்ம வந்திருக்கலாம். சரி, நீ போய் உள்ள உட்காரு மொழி என்றார் நிரஞ்சனி. இல்லத்த, நீங்க வயசானவங்க, நீங்க முதல்ல ஏறுங்க, நான் வேகமா வந்து ஏறிடுவேன். ஏ என்ன நீ, நான் சொல்றத. நிரஞ்சனி, யாராவது ஒருத்தர் பட்டுன்னு ஏறுங்கம்மா என சுகுமாரன் விரட்ட, அத்த லேட் பண்ணாம முதல்ல நீங்க போய் ஏறுங்க என்று யாழ் ஒரு புறம் அவரை துரத்தினாள். மொழிமா என்றவர் தயங்க, அத்த பிளீஸ், எனக்கு முதல்ல அவரை பார்க்கணும், சீக்கிரமா ஊர் போய் சேரணும், பெருசா சிரமம் இல்ல என்றார் கெஞ்சலாக.
நிரஞ்சனி வேறு வழியின்றி பெரும் தயக்கத்துடன் காரினுள் ஏற யாழ்மொழி மெதுவாக காரை தள்ளியபடி நடந்தாள். அடுத்த நிமிடம் கார் திடீரென்று வேகம் எடுத்து ஓடி எதிரே தெரிந்த அந்த வளைவில் திரும்பி அவள் கண்களை விட்டு சடுதியில் மறைந்து போயிருந்தது. ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் ஸ்தம்பித்து விழித்தபடி நடு ரோட்டில் அசையாது சிலை என அப்படியே நின்றாள் பெண். காதருகே கேட்ட ஏதோ ஒரு பூச்சியின் ரீங்காரத்தில் வேகமாக சுய உணர்வு வந்தவள் விரைந்து முன்னே நடந்து சாலை ஓரத்தில் இருக்கும் உயரமான மேட்டிலிருந்து கார் சென்ற திசையில் கீழே பள்ளத்தில் எட்டி பார்த்தாள். 2-3 வளைவுகளை தாண்டி கார் நில்லாமல் சென்று கொண்டிருப்பதை பார்த்து குழப்பத்தில் ஆழ்ந்தாள் அவள். நிஜமாகவே ஏதோ ஒரு இயந்திர கோளாறால் நிறுத்த முடியாமல் தான் கார் செல்கிறதா? அல்லது தன் கணவனுடைய மாமனின் திருவிளையாடல் எதுவும் இதில் இருக்கிறதா என்கிற சந்தேகம் தோன்றிய உடனே அவசரமாக அவரது பேச்சுக்களையும் பாவனைகளையும் தனக்குள் தீவிரமாக அலசி பார்த்தாள் யாழ்மொழி. வெளியே முகத்தை சோர்வாக வைத்திருந்தாலும் தன்னிடம் மட்டும் அவ்வப்பொழுது விழிகளில் வன்மம் வெளிப்பட்டதோ என்று லேசாக உள்ளம் குழம்பியது. என்னவோ அவரிடம் எதுவோ ஒன்று சரியில்லை என்பதால் தான் முதலில் தன்னவனுக்கு விபத்து என்றதும் பதறி துடித்த என் இதயம் அடுத்து அப்படி இருக்காது என்கிற ஒரு உறுதியை எனக்குள் தோற்றுவித்ததோ? இருக்கலாம், அவர் ஊரில் நலமாக கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது அடிபட்டிருந்தால் கூட பலமாக இல்லாமல் சின்ன அடியோடு சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கலாம். எனக்கு விஷயம் தெரிந்தால் தனியாக இருக்கும் நானும் அத்தையும் பயந்து விடுவோம் என்று எனது அழைப்புகளை நிராகரித்திருக்கலாம். பெண்ணின் சிந்தனையில் பல இருக்கலாம் தோன்றவும் ஆமாம் அப்படித்தான் நடந்திருக்கும் என்கிற திடம் மேலும் வளர்ந்தது. அர்ஜுனை என்னிடம் பேச விடாமல் செய்தது கூட அவருடைய வேலையாகத்தான் இருக்கும் என்கிற தெளிவு கிடைத்த உடனே அவள் நெஞ்சில் மெல்ல அமைதி படர்ந்தது. ஆக அவருக்கு அடிபட்டிருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்ட ஆள் அவர் ஊரில் இல்லாத சமயம் எங்கள் இருவரையும் கலவரப்படுத்தி வெளியே அழைத்து வந்து விட்டார். இல்லை, கடத்தி வந்து விட்டாரோ? அப்படித்தானோ? என்னை நல்லபடியாக அழைத்துச் செல்வது போல் நாடகமாடி இடையில் கார் பிரச்சனை செய்கிறது என எங்களை மறைமுகமாக குழப்பி விட்டுவிட்டு அத்தையை மட்டும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் போல இருக்கிறது. அப்பொழுது அவருடைய திட்டம் இந்த வனாந்திரத்தில் நடுங்கும் குளிரில் என்னை தனியாக தவிக்க விட்டு பயமுறுத்துவதா? அல்லது இங்கே எதுவும் கொடிய விலங்குகள் இருக்குமோ? அது என்னை கொன்று விடட்டும் என திட்டம் தீட்டி இருப்பாரா என்கிற எண்ணம் கிளம்பியவுடன் விழிகள் லேசான கலவரத்துடன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தது. வாழை முட்டில் இருக்கும் அந்த உயர்ந்த மரங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பகலில் கண்களுக்கு விருந்தாகி அவளுக்குள் உற்சாகத்தை கொடுத்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இப்பொழுது அடர்ந்த இருளில் ஓங்கி நிற்கும் பேய்களாக உருமாறி காற்றில் அசைந்தாடி அவளுக்குள் அச்சத்தை கிளப்பிவிட்டது. இல்ல, நான் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். எனக்குள்ள இருக்க பிள்ளைய நான் கோழைய உருவாக்க கூடாது. என்னால முடியும், ஏதாவது வழி கிடைக்கும், நான் எப்படியாவது திரும்ப வீட்டுக்கு போயிடுவேன் என்று தனக்குத்தானே தன்னம்பிக்கை ஊட்டியபடி தனியாக நின்றிருந்தாள் யாழ். கைகளில் எதுவும் எடுத்துக் கொள்ளவில்லை. காரை தள்ள என்று சும்மா இறங்கி இருந்தவள் நல்ல வேளையாக பயணத்திற்கென மொத்தமான ஸ்வெட்டர் அணிந்திருந்ததால் நடுங்கும் குளிரிலிருந்து சிறிது தன்னை பாதுகாத்துக் கொண்டாள். ஒரு 5 நிமிடங்களில் தன் சிந்தனையால் எங்கெங்கோ சென்று வந்து கொண்டிருந்தவள் இவள் நிற்கும் இடத்திற்கு சற்று மேலுள்ள பாதையில் ஒரு வண்டியின் ஹெட்லைட் ஒளி லேசாக தென்படவும் மெலிதாக சுறுசுறுப்படைந்தாள். இதோ கடவுள் வழி காட்டிட்டாரு, ஏதோ வண்டி வருது, அவங்க கிட்ட லிப்ட் கேட்டு எப்படியாவது கோயம்புத்தூர் போயிடும் என்று சாலையை கடந்து வருகின்ற வண்டியின் வெளிச்சம் தன் மீது நன்றாக படும்படி நின்று கொண்டாள். நெருங்கி வர வர அது ஒரு குவாலிஸ் மாடல் வண்டி என்பதை புரிந்து கொண்டவள் ஆர்வமாக பார்த்தெழுக்கும் போதே அவளது முகம் மெல்ல சுருங்க ஆரம்பித்தது. அந்த வாகனம் அவள் அருகில் வந்து நின்றும் லிப்ட் கேட்க தோன்றாமல் மெதுவாக பின்னால் நகர்ந்து நின்றவளின் இதயம் ஏனோ படபடவென்று அடித்துக் கொண்டது. உள்ளிருக்கும் ஆட்களின் பார்வைகளும் உடல் மொழிகளும் அவளுக்குள் கிளியை உண்டாக்க மெல்ல எச்சலை கூட்டி விழுங்கியவாறு வேறு ஏதேனும் வண்டி வருகிறதா என 2 புறமும் அவசரமாக பார்வையை செலுத்தினாள். லிப்ட் வேணுமா? வந்த வண்டியில இரு. ஒருவன் அவளுக்கு அதிகாரமாக உத்தரவிட, இல்ல வேண்டாம் என வேகமாக மறுத்துவிட்டு திரும்பவும் ஏதேனும் வண்டி வருகிறதா, யாரேனும் உதவிக்கு வருவார்களா என உள்ளுக்குள் தோன்றும் நடுக்கத்தை முயன்று அடக்கியபடி விழிகளை அங்கும் இங்கும் உருட்டி அலைவாய்ந்தாள் யாழ். 6 மாத வயிற்று சிசுவுடன் தலதலவென்று நின்றிருந்த பெண் அவளை வண்டியினுள் இருந்த ஆட்கள் குறுகுறுவென்று பார்க்கவும் உடல் கோணி குறுகியவளுக்கு அழுகை முட்டிக் கொண்டு வந்தது. கண்களில் தேங்கும் நீரை விழிகளை விரித்து மீண்டும் உள்ளே இழுத்துக் கொண்டவள் கடவுளின் துணையை நாடி மனதுக்குள் விடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தாள்.
ஏமா அந்த இருட்டிலையும் குளிர்லயும் இப்படி தனியா நிக்கிற? வந்து வண்டியில ஏறு, உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க பத்திரமா அழைச்சிட்டு போறோம் என்ற ஒருவன் வேகமாக வண்டியில் இருந்து கீழிறங்கி அவளிடம் வரவும் மிரண்டு போனவள் அதிர்ச்சியுடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். இந்த நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, வா என்றவன் இவள் கையை வேறு பிடித்தெழுக்கவும் பட்டென்று அவன் கையை தட்டி விட்டவள், யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நான் இங்கே அடிக்கிறேன், நீங்க போக என்று அவசரமாக அவர்களை துரைத்தினாள். ஏய் பொண்ணு, தானா வர்ற மாதிரி தெரியலடா, 2 பேர் இறங்கி வாங்க, வேற வண்டி எதுவும் வர்றதுக்குள்ள தூக்கி உள்ள போட்டுட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம் என்று திரும்பி தன் சகாக்களிடம் பேச யாழ் அச்சத்தில் உறைந்து போனாள். அவள் பயந்தபடியே மோசமான ஆட்கள் என புரிந்தவுடன் மூளை சட்டென்று சுறுசுறுப்படைந்தது. கண்ணிமைக்கும் நொடியில் கீழே குனிந்து மண்ணை அள்ளி அருகில் நின்றிருந்தவனின் கண்களில் தூவிவிட்டு சாலை வளைவில் இருந்த அந்த பள்ளத்தை நோக்கி அசுர வேகத்தில் ஓடினாள். பெண் தானாக வந்தால் உடனடியாக கிளம்புவதற்கு வசதியாக உள்ளே அசட்டையாக அமர்ந்திருந்தவர்கள் நண்பன் குரல் கொடுக்கவும் தான் மெல்ல அசைந்து கீழிறங்க முயன்றார்கள். அதற்குள் அவள் தப்பித்து விடுவாள் என்பதை சுத்தமாக எதிர்பார்த்திராதவர்கள் ஏய் என்று கத்தியபடி வண்டியில் இருந்து குதித்து அவளை பின்னால் விரட்டி கொண்டு ஓடினர். சரியாக அடுத்து வளைவிற்கு சென்றவர்கள் அதற்குள் அவள் கண்களை விட்டு மாயமாய் மறைந்திருக்கவும் திகைத்து நின்றார்கள். அந்த இருட்டில் அவள் எந்த பக்கம் சென்றாள் என்று புரியாமல் 2 பக்கமும் திரும்பி திரும்பி குழப்பத்துடன் பார்த்துவிட்டு தங்களுக்குள் குழு பிரித்து அவளை தேடச் செல்லும் முன் ஒருவனை மட்டும் அருகில் அழைத்தான். அவர்களில் சற்று வயதானவனாக தோற்றமளித்த ஒருவன். வண்டியோட இருக்காத, நான் சொல்ற இடத்துல வெயிட் பண்ணு, நாங்க அவளை அங்க தூக்கிட்டு வந்துடுறோம் என்று உத்தரவிட்டு சென்றான். மனித மிருகங்களிடம் மாட்டி சித்திரவதைப்படுவதற்கு பதில் காட்டு மிருகங்களிடம் மாட்டுவது பரவாயில்லை என்கிற எண்ணம் தோன்றியவுடன் அந்த காட்டுக்குள் விரைவாக நடையை எட்டி போட்டு புயல் வேகத்தில் அவர்களை விட்டு நகர்ந்து கொண்டிருந்தாள் மொழி. வயிற்றில் குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த அளவிற்கு ஓடி வந்ததே அவளுக்குள் பெரும் பயத்தை கொடுத்திருக்க, அதற்கு மேல் தன் குழந்தையின் உயிரோடு விளையாட அவள் தயாராக இல்லை. அதனால் முடிந்த அளவு தன் கால்களை விரட்டி வேக நடை போட்டு அவர்களிடமிருந்து தப்பித்துச் செல்ல தொடங்கினாள் பெண். செவிகளை மிகவும் கூர்மையாக்கி தன்னை சுற்றி இருக்கின்ற ஓசைகளை கவனமாக உள்வாங்கியபடி நடந்திருந்தவளுக்கு அக்கயவர்களின் காலடி ஓசையும் குறிப்பிட்ட இடைவெளியில் விடாமல் தன்னை தொடர்ந்திருந்தது இதயத்தை மத்தளமாக கொட்டச் செய்தது. வயிற்றில் குழந்தையை தாங்கி இருப்பவள் ரொம்பவும் படபடப்பாக, கூடாது, மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் என்கிற சொற்கள் சிந்தனையில் எதிரொலிக்கும் நேரம் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓட ஒரு கையால் வேகமாக கண்களை துடைத்தபடி மற்றொரு கையால் தன் நெஞ்சை அழுத்தி பிடித்துக் கொண்டு நடந்தாள். இத்தனை கலைவரத்திலும் அவளது காலணி கலன்று விழாமல் அவளது வேக நடைக்கு உறுதுணையாக இருந்தது. இன்னமும் அவளுக்குள் தன்னவடி நினைவுகளை ஆழமாக கீறிவிட்டு அழுகையை பெருகச் செய்தது. அவன்தான் இவளுக்கு பாதங்களை சுற்றிலும் முழுவதுமாக மூடக்கூடிய இந்த மெட்டர்னிட்டி ஷூவை வாங்கி இருந்தான். இவள் குழந்தையை சுமக்க ஆரம்பித்த தினத்திலிருந்தே இவளுக்காக என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்பவன் உடைகளிலும் மிருதுமான துணிகளை கொண்ட முழங்காலுக்கு சற்றே கீழ்வரை உள்ள பல மெட்டர்னிட்டி கவுன்கள், வெளியே எங்காவது செல்வதற்கு வசதியாக அதற்கு தோதான மெட்டர்னிட்டி பேண்ட்ஸ் என வாங்கி போட்டு அவளுக்கு அத்தனை வசதிகள் செய்து கொடுத்திருந்தாள் வம்சி. இன்று கிளம்பும் அவசரத்தில் அவள் போட்டிருந்த கவுனுடன் மெட்டர்னிட்டி பேண்ட் ஒன்றை அணிந்துதான் கிளம்பி இருந்தாள். கணவனின் அன்பை பற்றி சிந்தித்தபடி நடந்திருந்ததால் லேசாக படபடப்பு மட்டுப்பட்டிருக்க நெஞ்சில் இருந்து கையை எடுத்து தன் வயிற்றை தாங்கிக் கொண்டாள். இவ்வளவு தூரம் வந்து இன்னும் துரத்துறான்களே, கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா போதுட்டா பேபி, அப்புறம் நம்ம திரும்ப எப்படியாவது ரோட்டுக்கு போயிடலாம். இனிமே அம்மா ரோட்ல முன்னாடி நிக்காம மறைச்சிருந்து வண்டியில வர்ற ஆளுங்களை பொறுத்து வெளியே போய் ஹெல்ப் கேக்குறேன். இப்ப பதட்டத்துல தெரியாம முட்டாள்தனம் பண்ணிட்டேன், சாரிடா பேபி என்று தொண்டை அடைக்க தன் சிசுவுடன் முணுமுணுப்பாய் உரையாடியபடி நடந்திருந்தாள் யாழ்மொழி. அந்த அத்துவான காட்டில் எங்கே இருக்கிறோம் என புரியாமல் சோர்வாய் தலையை பிடித்துக் கொண்டவள் குளிரும் சற்று அதிகமாக இருப்பது போல் தோன்றவே மெல்ல தன் ஸ்வெட்டரை நன்றாக இழுத்து உடலை மூடிக்கொண்டாள். அருகில் எதவோ சரசரவென்று செல்லும் சத்தம் கேட்கவும் அச்சத்தில் அசையாமல் மூச்சடக்கி அப்படியே நின்றுவிட்டாள் பெண். இருட்டுக்கு நன்றாக பழகிவிட்ட பார்வையில் கண்ணெதிரே 5 அடி நீளம் கொண்ட நாகம் ஒன்று அவளுக்கு சிறிது முன்பாக ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசைக்கு உடல் நெளித்து ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. ஈஸ்வரா என்ற முனகி மீண்டும் நெஞ்சை பிடித்துக் கொண்டவள் முயன்று பயத்தை கட்டுப்படுத்தி வம்சியின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு வந்தாள். எல்லா பாம்புகளும் விஷமுள்ளது இல்லையாள்,
அதே போல நீ அதை தொந்தரவு பண்ணாம ஒரே இடத்துல அமைதியா நின்னுட்டு இருந்தனா அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் வேலையை பார்க்க போயிடும். அப்படி இல்லாம உன்னை பார்த்து வந்தா கூட நீ பயப்படக்கூடாது. தரையில ஓகே ஓ காலால மிதிச்சு தொடர்ந்து 4 தடவை சத்தம் எழுப்பு. அது அதிர்வு தாங்காம திசை மாதிரி வேற பக்கம் ஓடிடும். இதை யாரும் முயற்சி பண்ணிடாதீங்கப்பா. நான் கேள்விப்பட்டதை இங்க கதைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். உலகத்துல பாம்பு கடிச்சு சாகரவனை விட பயத்துல சாகரவன் தான் அதிகம். சோ முதல் விஷயம், பாம்பை பார்த்து பயப்படவும் கூடாது, அதை அறகுறைய அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் அது கூலா நம்மள அட்டாக் பண்ணிடும். உதடுகளில் புன்னகை நெளிந்து விழிகள் ஆனந்தத்தில் ஊற்றெடுக்க, நீங்க சொன்ன மாதிரியே பாம்பு போயிடுச்சு பாஸ் என்று அழுகையோடு மெல்ல பேசியபடி தன் நடையை தொடர்ந்தாள். ஐயோ டேய் யாருடா என்ற ஒருவனின் அலறல் சத்தம் சற்று உறக்கவே யாழின் செவிகளில் எதிரொலிக்கவும் விழிகளை பேரச்சத்தில் அகல விரித்தவள் சுற்றிலும் தலையை திருப்பி இருக்கும் இடத்தை வேக வேகமாக ஆராய்ந்தாள். அச்சோ ஆமாடா, பொம்பளை யானையும் அதோட குட்டியும்டா. இதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா அந்த குட்டியை நம்ம ஏதாவது பண்ணிடுவோங்கிற பயத்துல அம்மா யானை கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மள மூர்க்கத்தனமா தூக்கி போட்டு மிச்சிருடா. ஆம், அன்று வம்சியும் இவளுக்கு அதை சொல்லி இருந்தான். அதற்குள் அவர்களின் முணுமுணுப்பான குரல்கள் மேலும் கேட்கவும் தன் காதுகளை தீட்டிக் கொண்டு அவர்களின் பேச்சை கவனித்தாள். இப்ப என்னடா பண்றது? பேசாம மெதுவா இங்கிருந்து நழுவி ரோட்டுக்கு போயிடலாம். அநேகமா இந்த இடத்துல சிறுத்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கூட இந்த காட்டை பத்தி விசாரிக்கும் போது அந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ணனை நம்மள எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த பொண்ணை துரத்துற வேகத்துல இடத்த கவனிக்காம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்டா. டேய், அவர் வேற பொண்ணை கேப்பாருடா. அவ இல்லாம நம்ம எப்படி அங்க போறது? அதுக்கு யானை மிதிச்சு சிறுத்தை கடிச்சு நம்ம சாக சொல்றியா என்றவன் வேகமாக கேட்கும் நேரம் யானையின் பிளிரல் ஒளி அந்த அமைதியான கானகத்தில் ஓங்கி எதிரொலித்து யாழின் மேனியை தூக்கி வாரி போட செய்தது. ஏய் வாடா போலாம். இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்துதான். அந்த பொண்ணு எப்படியோ ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா சாவதான் போகுது. அப்புறம் என்ன, கிளம்பலாம். அண்ணங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒருவனின் அதட்டல் குரலுக்கு பின்பு அவர்களின் காலடி ஓசை எதிர் திசையில் செல்வதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவர்களை பின்தொடர்ந்து செல்ல இவளுக்கு தைரியம் இல்லை. மெதுவாக அவர்களின் அரவம் அடங்கி முற்றிலும் ஓய்ந்த பின்பும் அசையாமல் அப்படியே நின்றிருந்தாள் அவள். காட்டு யானைகளும் சிறுத்தைகளும் உலவுகிற இடம் இது என்பதில் யாழின் இதயம் நின்று துடிக்க மெல்ல மெல்ல தனது துணிச்சலை இழந்து கொண்டிருந்தாள் பெண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.